தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்து முடிந்து அந்த வடுக்குலை இன்னும் ஆள. கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பழைய குற்றவாளிகள் மீண்டும் குற்றத்தை, அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடிய குற்றத்தை செய்கிற அளவுக்கு போலீசார் கண்காணிப்பில் இந்த பழைய குற்றவாளிகள் இல்லையா என்ற கோணத்தில் எல்லோரும் சிந்திப்பார்கள். இது அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் கெட்ட பெயர் தான். அவர்களை சுட்டு பிடித்திருக்கார்கள். டேமேஜ் கண்ட்ரோலுங்கிறாங்க சார். ஒன்று மூசா கூட என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். என்ன ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடுமையான தண்டனைகளால் தான் குற்றங்கள் குறைய முடியும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன். கடுமையான தண்டனைகள் இல்லை என்றால் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு தீர்வே வராது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், மறுக்கலை. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் சுட்டு கொண்டிருந்தால் கூட தவறு கிடையாது. நான் கேட்குறேன், ஆண் நண்பருடன் பயணப்படுங்கள், சுதந்திரமாக போய் பேசுங்க. நான் தடுக்கவே இல்லை. ஏன் கோயம்புத்தூரில் மால் இல்லையா, சினிமா இல்லையா? 11 மணி ராத்திரிக்கு நீங்கள் அத்துவான காட்டில் ஒரு நண்பருடன் போக வேண்டிய இடமாங்க அது. செங்கோட்டையன் நீக்கம், குறிப்பாக இன்னைக்கு செங்கோட்டையன் நான் இதை சேலஞ்ச் பண்ண போகிறேன், கோர்ட்டுக்கு போக போகிறேங்கிறாரு. எடப்பாடி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக அல்ல. தேர்தல் ஆணையத்து கடிதம் சரி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1 சரி, இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சது? வெளியே வந்த பிறகு. ஏன் இத்தனை நாளாக பாஜகவின் ஊதுகுழாக அதிமுக மாறிவிட்டதுன்னா, அதே ஊதுகுழாக இருந்த OPS பயணித்தீர்களே எப்படி? செங்கோட்டையன் எப்படின்னா, அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ். என்ன பழனிசாமி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு பழக்கப்பட்டவர் செங்கோட்டையன். தன்னை விட மிகப்பெரிய ஜூனியர் தலைவராக வந்து விட்டார். இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கார், முதலமைச்சர் ஆகிவிட்டார். அதுக்கு அடிவயிறு அவருக்கு எரியுது. உங்களை யாரோ ஆட்டுவிக்கிறார்கள். யார் சார் செங்கோட்டையனை யார் சார் ஆட்டுவிக்கிறாங்க? எனக்கு தெரிந்து பாஜக அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் செங்கோட்டையனை வச்சு இவங்க ஏன் ஆட்டு வைக்கணும்? குறிப்பாக தொகுதி பேரம் இதை வச்சு செங்கோட்டையனை வச்சு மிரட்ட பாக்குறாங்களா? செங்கோட்டையன் ஒரு செல்லா காசுங்க. அவர் என்னத்தை வச்சு மிரட்டுறது? இன்னைக்கு அடைந்திருக்கிற சொத்து, சுகம், பேரு, புகழ் எல்லாம் அதிமுக கொடுத்து தானே. அந்த கட்சி விட்டு எதுக்கு வரணும்? நீங்க வெளியா உள்ளிருந்து போராடுங்க, இல்ல உள்ளிருந்து செயல்படுங்க, இல்ல எடப்பாடி வீழ்த்தி விட்டு நீங்கள் தலைவராவாங்க. அதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? பாஜக கால் ஊன்றக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக நினைக்குது. பேசாம இப்படி அதிமுக ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நீங்க கட்சியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவும் திமுக 117 117 கூட்டணி வச்சு நின்றுங்க. வேற வழி சொல்ல தெரியல. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள விஜய் கூட போகணும் போகக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருப்பதாக தகவல். வேணுகோபால் கேரளா முதல்வர் கனவில் இருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் கேரளாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவரால் ஒரு 2-3% காங்கிரஸுக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கும் என்பது நம்ப முடியல. காங்கிரஸ் நம்புகிறது. ஒருவேளை விஜய் நம்பி இங்கு காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் தெரியல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்புத்தூரில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை ஒரு 3 பேர் பண்ணியிருக்காங்க. 3 பேரையுமே சுட்டு பிடிச்சிருக்காங்க போலீஸ். இன்றைக்கி அது பற்றிய விளக்கத்தை கோவையில் போலீஸ் மிகப்பெரிய ப்ரெஸ் மீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்து முடிந்து அந்த வடுக்குலை இன்னும் ஆள. கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் மேலே எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடக்கும்போதே ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடத்திருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மந்தப்பட்ட 3 பேருமே குற்றப்பிரணை உள்ளவர்கள், கொலை வழக்கு அவங்க பேர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குற்றவாளிகளை ஹிஸ்ட்ரி ஷீட்டை கண்காணிக்க வேண்டியது போலீஸுடைய கடமை தான். இதிலிருந்து போலீஸ் தவறிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டை போலீஸ் மீதே வைக்கிறாங்க. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? ஒரு கொடுமையான மிகப்பெரிய வேதனையான சம்பவம் இது. ஒரு கல்லூரியில் முதுநிலை படிக்கும் மாணவிக்கு ஏற்பட்டுகிற அந்த சம்பவத்தை நம்ம அதுக்குள்ளே போய் ஆராய்வது என்பது ஒரு ஏற்புடையது அல்ல. ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் 3 பேர் ஒரு பழைய குற்றவாளிகள். ஒரு கொலை வழக்கு, அதுவும் கிண்ணத்துக்கடவு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் செயின் ஸ்நாட்ச்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை போல் எல்லோருக்கும்
இந்த கேள்வி எழும். இப்படி ஒரு கொலை வழக்கில் சிக்கிய நபரை எப்படி போலீஸார் வெளியே விட்டார்கள், எப்படி ஜாமீனில் வந்தார் என்ற கேள்வியில் வரும். ஒரு பழைய குற்றவாளிகள் மீண்டும் வந்து குற்றத்தை, அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடிய குற்றத்தை செய்கிற அளவுக்கு போலீஸார் கண்காணிப்பில் இந்த பழைய குற்றவாளிகள் இல்லையா என்ற கோணத்தில் எல்லோரும் சிந்திப்பார்கள். இது அரசாங்கத்திற்கும் போலீஸாருக்கும் கெட்ட பெயர் தான், மறுப்பதற்கில்லை. இதை விட முக்கியம் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவத்தின் வடு கூட இன்னும் மாறல, அதற்குள் இன்னொரு சம்பவமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நியாயமான விஷயம். வந்து தனிப்பட்ட முறையில் போலீஸார் மீது பல்வேறு விமர்சனங்களை வைப்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் போலீஸார் பாதுகாப்பு கொடுப்பது என்பது வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, நிச்சயமா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ போலீஸ் இருக்கிறாங்க? ஓகே, எண்ணிக்கை மிக குறைவு. திமுக அரசாங்கத்தில் இந்த 4 ஆண்டு காலத்தில் கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டனவா? காவலர்கள் ஒரு 30,000 பேர் 40,000 பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா? எஸ்ஐக்கள் ஒரு 20,000 பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை. தேர்வு நடத்தி இன்னும் பணியிடம் போட முடியாத அளவுக்கு திமுக ஆட்சிக்கு நெருக்கடி. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்களை வந்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள். டேமேஜ் கண்ட்ரோலுங்கிறாங்க சார். இல்லை, டேமேஜ் கண்ட்ரோல்னால் ஒன்று முழுசாக கூட என்கவுண்டர் பண்ணிருக்கலாம். வந்து என்ன ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடுமையான தண்டனைகளால் தான் குற்றங்கள் குறைய முடியும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வந்து சட்டத்தின் பால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மனித உரிமைக்கெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை விவரிக்கவே முடியாது. விவரித்தால் அது வந்து யூடியூப்பில் நமக்கு தான் இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கிங் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம் அது. ஏனென்றால் 11 மணிக்கு அந்த பெண் அந்த இடத்துல இருக்கிறார். சம்பவம் 11 மணிக்கு, 10 மணிக்கு மேலேயே போயிட்டாங்க. 11 மணிக்கு சம்பவம். காரில் உட்காந்துருக்குறாங்க. அந்த குற்றவாளிகள் முதலில் வந்து கதவை தட்டியிருக்காங்க, கதவு திறக்கலை. கல் எடுத்து கண்ணாடி மேலே அடிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் மாதிரி ஒரு கல் எடுத்து போடுறாங்க. அது கண்ணாடி நொறுங்குகிறது பார்த்து அங்கே இருக்கிற அந்த பெண்ணுடன் பேசி கொண்டிருந்த ஆண் நண்பர் கதவை திறக்கிறார். திறந்தவுடன் அவர் வெட்டுகிறார்கள். முதல்ல வெட்டு கையில். அதன் பிறகு அவன் வெட்டுறதை தடுக்கிறதுக்கு இன்னொரு முறை தடுக்க பார்க்குறான், இன்னொரு கையில். அப்போ தலையில் வெட்டுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல். அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் ஒரு பம்பு செட்டு. அந்த பம்பு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு நடந்த சம்பவத்தை விளக்குவது சரியாக இருக்காது. அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்து இந்த பையனுக்கு நினைவு திரும்புகிறது. அந்த இடத்துலேருந்து அத்துவான காடு, ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற அத்துவான காடு. அது இருட்டு பகுதி. அந்த இடத்துக்கு யாரும் வரவே முடியாது. அங்கிருந்து இந்த பையன் கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து ரோடுக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தள்ளாடி உருண்டு பிறண்டு வரான். வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கதறி 12 மணி அந்த நேரத்தில் போகிற யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னோடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன். போலீஸ் இவன் நிலைமையை பார்த்து முதல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். இவனை கூட்டிகிட்டு போகல, திரும்ப கூட்டிகிட்டு போக முடியாது எங்கேயும் சம்பவ இடத்துல விசாரிக்கிறதுக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவனை தலையில் விட்டு கையில் விட்டு சம்பவத்தை வாங்கிக்கிட்டு அங்கே வந்து 12:30 தேட ஆரம்பிக்கிறாங்க. 4 மணிக்கு தான் அந்த பெண்ணின் இருப்பிடத்தை கண்டறிய முடிகிறது. அதன் பிறகு துணியெல்லாம் வெளியிலேருந்து கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு துணியை கொடுத்து வெளியே கொண்டு வந்து விசாரிக்கும் போது தான் இந்த சம்பவத்தின் தன்மை தெரிகிறது. இப்போது நம்ம வந்து எல்லா பக்கமும் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு 11 மணிக்கு இருட்டு பகுதியில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு பாதுகாப்பான இடம். சென்னையில் விஐபிகள் வசிக்கிற தென் சென்னையில் ஒரு கல்லூரி நிறுவனத்திற்குள் ஒரு பாதுகாப்பான இடம். 4 பக்கம் வேறு எந்த கல்லூரிக்கும் இப்போ நீங்கள் எந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போனாலும் செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் 24 மணி நேரமும் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு கேம்பஸ். சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே போக வேண்டாம். திரும்ப போய் அதை சொல்லி நம்ம வந்து வற்புறுத்திக்க வேண்டாம். இது வந்து இன்னும் ஏர்போர்ட்டில் 2 கிலோமீட்டர் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. நான் கேட்குறேன், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம், மறுக்கலை.
அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் சுட்டு கொண்டிருந்தால் கூட தவறு கிடையாது. நீங்கள் உடனே வந்து வேற ஆளை பிடிச்சி சுட்டு கொண்டாங்க, உண்மையான குற்றவாளிகளா, இப்படிலாம் கிளம்புவாங்க எதிர்கட்சிகள், மீடியாக்கள் கேட்பாங்க. தப்பே கிடையாது. ஏன்னா சமீபத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோம். போரூர் மதனந்தபுரத்தில் ஒரு 6 வயது சிறுமியை கொலை செய்துவிட்டு அதன் பிறகு தாயாரை கொலை செய்துவிட்ட ஒரு வாலிபரை சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தது? அக்யூட்டல் பண்ணிட்டாங்க, விடுதலை. கேட்டால் வந்து போலீஸார் தரப்பில் வந்து சரியான ஆவணங்களை வந்து தாக்கல் செய்யவில்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. இத்தனைக்கும் அந்த வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்கொயரி பண்ணி அதில் சரியாக வரலையா தெரியலையான்னு தெரில. இந்த அத்துவான காட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே இருக்கும்? டவர் லொக்கேஷன் எப்படி எடுப்பீங்க? நீங்கள் 3 அக்யூஸ்டை பிடிச்சி என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்ன ஆதாரத்தை கொடுப்பீங்க? சார் போலீஸ் அடித்தாங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கூலிக்கு கொலை பண்ணுறவங்க இல்லை செயின் ஸ்நாச் பண்ணுறவங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல் கேஸே இல்லை ப்ரீவியஸ்லி, அப்படி தான் சொல்லுவான். என்ன பண்ணும் போலீஸ்? இருக்கிற ஆதாரத்தை வச்சு கைது பண்ணி உள்ளே போடுவாங்க, கோர்ட் வெளியே விடும். அதுக்கு பதிலாக இவரை சுட்டு கொண்டிருந்தால் தவறே கிடையாது. நமக்கு சமூகத்தின் மீது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மீது குற்றம் சாட்டுவதோ அல்லது அவர்களை துன்புறுத்தும் நோக்கில் சொல்வதோ அல்ல, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. ஓகே, அரசியல் கட்சி எல்லாருமே வந்து போலீஸை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. காவல்துறை இருக்கா? குறிப்பாக இந்த விஷயத்துக்கு காவல்துறை வந்து வெட்கி தலைகுனிய வேண்டும்னு அண்ணாமலை ஒரு ஸ்டாண்டு எடுத்திருக்காரு. போலீஸ் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, ஏன் சொல்ல லெத்தார்ஜிக்காக இருக்காங்க இந்த இஷ்யூவில் பொறுத்த வரைக்கும்? இல்லை, போலீஸ் மீது குற்றம் சொல்ல வேண்டியதில் வந்து நான் வந்து அதில் நான் பாகுபாடு பார்க்கல. ஓகே, அதில் வந்து வேற்று கருத்து நான் அதில் பதிலாக சொல்லிட்டேன். இப்போ ஏற்கனவே கேஸில் சிக்கியிருக்காங்க, மர்டர் கேஸில். ஏன் அந்த கேஸில் உள்ளே இருக்கலாம், அவங்க உள்ளே இருக்க வேண்டிய ஏன் வெளியே இருக்காங்க? அதுக்கு போலீஸார் குற்றச்சாட்டுற போலீஸார் பொறுப்பேற்ற உண்மை. இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னொரு நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? மீடியாவில் வராத நியூஸ் சொல்கிறேன். அதே கோயம்புத்தூரில் அதே நாளில் இந்த பெண் பாதிக்கப்பட்ட நாளில் இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டார். புகார் கேட்டால் கொடுக்கலங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 100 கேஸில் 50 கேஸ் இருக்கும். எத்தனை கம்ப்ளைண்ட் வருது? அதே கோயம்புத்தூரில் அதே நாளில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நகை பறிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் பழகுறதுக்கு 6 நாட்கள் இன்ஸ்டாகிராம் பழகுறதுக்கு அந்த பெண் அந்த நபரை நாடி போகிறார், அங்கு துன்புறுத்தப்படுகிறார். வெளியே வந்த பிறகு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி எத்தனை புகார்கள் வராமல் இருக்கின்றன. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு மீடியாவுக்கு தெரிஞ்சதால இதை என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஒரு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி நடந்து போச்சுன்னு கேட்டீங்க. அதே நாளில் நடந்திருக்கிறது. நீங்கள் உண்மையா இல்லைன்னு போலீஸில் வெரிஃபை பண்ணீங்க. நான் சொல்கிறது பொய்யா அது உண்மையா என்பது நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை புகார் வருகிறது, எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், யார் காரணம்? நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, இதை பார்த்து கொண்டு பெற்றோர்களை வந்து மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுகிற அந்த கொடுமை இருக்குல்ல, அந்த கொடுமைக்கு எங்கே முற்றுப்புள்ளி யார் வைக்க போகிறீங்க? 11 மணி ராத்திரிக்கு நீங்கள் அத்துவான காட்டில் ஒரு நண்பருடன் போக வேண்டிய இடமாங்க அது. நீங்கள் ஆண் நண்பருடன் பயணப்படுங்கள், சுதந்திரமாக போய் பேசுங்க, நான் தடுக்கவே இல்லை. ஏன் கோயம்புத்தூரில் மால் இல்லையா, ஹோட்டல் இல்லையா, சினிமா இல்லையா? உட்காந்து அங்கே அந்த மாதிரி நாள் நடமாடுகிற இடத்தில் உட்காந்து பேசிட்டு வந்தாங்க. இப்போ இந்த உடனே சொல்லுவாங்க, இவர் வந்து திசை திருப்புகிறார், குபேந்தனுக்கு அறிவு இல்லை, குபேந்தனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து கீழ்த்தரமாக சிந்திக்கிறார். என்ன ஒன்றா சொல்லுங்கள், நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குதா இல்லை அதில் வந்து பொருள் இல்லையா என்பது நீங்கள் முடிவு பண்ணீங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் போலீஸ் 1000 குறை சொல்லுங்க, நடந்த பிறகு போலீஸாரை குற்றம் சொல்லி ஒரு பயனும் இல்லை சார். என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேருமே குற்றவாளிகள், கொலை வழக்கு இருக்குது, கேஸ் தந்து வெளியே வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்டரை கண்காணிக்க வேண்டியது போலீஸ் கடமை. அவங்க கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஞானசேகரன், அவன் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்கு இருக்குது, அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அவனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா, அவன் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்கன்னா இந்த குற்றமே நடந்திருக்காது அப்படிங்கிற டோனில் தான் பேசுகிறாங்களே தவிர போலீஸ் தான் இதுக்கு பொறுப்புன்னு யாருமே குற்றம் சொல்ல சார். அரசியல் அப்படி தான் பேசணும். நான் தப்பே சொல்லலையே, நான் முதல்ல சொன்னேன். இதற்கு வந்து போலீஸார் தான் காரணம். ஆமாம், போலீஸார் தான் காரணம். குற்றவாளிகளின் கண்காணிப்பை சரியாக கவனிப்பதில்லை, உண்மைதான். நீங்கள் ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டோடைய, தமிழ்நாடு ஃபுல்லாக அக்யூஸ்டோடைய நம்பர்ஸ் என்ன தெரியுமா? வெளியே வந்த பிறகு ஃபஸ்ட் டைம் அஃபண்டர். இப்போ இவங்களாம் ஃபஸ்ட் டைம் அஃபண்டர்ஸ் இல்லை, அதனால் இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக எழும்.
கொலை வழக்கில் சிக்கியிருக்கிறான். அதுவும் அதே மேற்கு மண்டலத்தில் கிண்ணத்துக்கடவுல நடந்த கொலை வழக்கில் சிக்கியும் எப்படி வெளியே வந்தான்? ஏன் கண்காணிப்பில் இல்லை? நிச்சயம் இந்த கேள்வி எழும், மறுக்கவே இல்லை. நீங்கள் ஜாமீன் வாங்கின்னு போகிறவன் இல்லை விடுதலை வாங்கின்னு போகிறவன் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் எந்த நாட்டிலையும் இல்லை, குறிப்பாக இந்தியாவில் இல்லை. ஓகே, இந்தியாவில் கிடையவே கிடையாது. இப்போது நீங்கள் மேற்கு வங்கத்தில் வந்து மருத்துவக் கல்லூரியிலே வந்து ஒரு பெண் வந்து சித்திரவதைக்குள் சிக்கினார். ஆமாம், அதுக்கு என்ன எப்படி காரணம் சொல்லுவீங்க? போரூர் மதனந்தபுரத்தில் ஒரு சிறுமி சிக்கினார், அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? பெண்ணுக்கு எதிரான கொடுமையை நான் பேசுகிறேன். குற்றவாளிகள் ஏற்கனவே குற்றவாளிகளாக இருந்தவர்கள் செய்தார்களா, இல்லை முதல் முறை குற்றவாளிகளா என்பதெல்லாம் நான் இல்லை. என்னுடைய கேள்வி, அப்போது நீங்கள் ஒரு இந்த சமூகம் வந்து பாதுகாப்பானதா இல்லையா? இந்த கேள்வியில் நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுங்க. நீங்கள் எங்கே இருந்தால் பாதுகாப்பு? ஒன்றும் வேண்டாங்க, சென்னையில் ஜெயிலிருந்து வெளியே வரான், கொளத்தூர் கொரட்டூர் பகுதியில் 8 பேர் வெட்டுறான் ராத்திரியில். கஞ்சா போதை இல்லை குடி போதைன்னு சொல்லிட்டு போயிடலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் போய் கேட்டிங்கன்னா அந்த அந்த எவ்வளோ குடும்பம் அது. வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை வேலையிலேருந்து வீடு திரும்பி இருக்கலாம். இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போது மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற போலீஸ் மீது நீங்கள் குற்றம் சொல்வது சரி, அரசியல்வாதிகள் அதில் அரசியலாக பேசுவது சரி. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தின் பின்னணியை கொஞ்சம் கவனமாக ஆராயணும். ஓகே, சமூகம் வந்து போலீஸை குறை சொல்லுங்க, அந்த குற்றவாளிகள் வந்து கண்காணிக்கப்படவில்லை, எப்படி வெளியே வந்து எல்லாம் சரி. ஓகே, ஆனால் அது என்கவுண்டர் தான். அரபு நாடுகளில் என்ன தண்டனையோ அதை தாராளமாக செய்யுங்கள். இப்போ நீங்கள் சட்டத்தில் வந்து இதுக்கு எவிடன்ஸ் கொடுத்தா நிற்கவே நிற்காது. நிச்சயமா. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? இல்லை. கார் மீது கல்லு தூக்கி போட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? இல்லை. இந்த 3 பேரை துன்புறுத்தல் செய்ததுக்கு எங்கேயும் ஆதாரம் காட்ட முடியுமா? இவனுக்கு வேற எங்கேயோ பிடிச்சாங்க சார், எங்கள் சம்பவ இடத்துல இல்லை. 3 பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாது. எப்படி நீங்கள் ஆவணத்தை காட்டுவீங்க, ஆதாரத்தை காட்டுவீங்க கோர்ட்டில்? அதனால் உண்மையிலே காலில் சுட்டதுக்கு உயிரையே சுட்டு பொசுக்கி இருக்கலாம். என்னுடைய கருத்து அதுதான். உங்களுக்கு குற்றவாளிகள் என்று முடிவெடுத்து விட்டால் உடனே போலீஸ் சொல்லுவாங்க, அவர் சொல்லிட்டு போயிடுவார் சார், நாங்கள் இன்னும் பல கேஸில் ஜெயிலில் இருக்கிறோம், இப்படி வந்து கீழே இருக்கிற மேலதிகாரியாக சொல்கிறாங்க, ஐஜி எஸ்பி கமிஷனர் சொல்கிறாரு, ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ வச்சு சுட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மனித உரிமை கமிஷன் கோர்ட்டில் போய் நாங்கள் மாட்டி ஜெயிலில் இருக்கணுமா, இவர் பாட்டு சொல்ல அப்படியும் ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனால் கடுமையான தண்டனைகள் இல்லை என்றால் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு தீர்வே வராது. நடந்து கொண்டே இருந்தாலும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே சார், அப்படி அரசியலுக்கு போகலாம் சார். அதிமுக தொடர்ச்சியாக நியூஸில் அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க, அது நெகட்டிவான டோனில் அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் வந்து நீக்கம், குறிப்பாக இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து நான் வந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன், கோர்ட்டுக்கு போக போகிறேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து மிக காட்டமாக விமர்சனம் பண்ணுறாரு. அந்த கொலையில் ஏவன் வந்து எடப்பாடி தானே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு. எடப்பாடி கிட்ட இருக்கிறது உண்மையான அதிமுக கிடையாது, ரெட்டலை எதிர்த்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு. இது வந்து அந்த அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இங்கே வந்து நீக்கம் வரைக்கும் வந்து நிற்குது. பின்னாடி யார் சார் இருக்காங்க? எடப்பாடி தலைமையிலான அதிமுக உண்மையான அதிமுக அல்ல. தேர்தல் ஆணையத்து கடிதம் சரி, கொடநாடு கொள்ளை வழக்கில் ஏவன் சரி, இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாரு? வெளில வந்த பிறகு. நீங்கள் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் எதுக்கு குற்றம் சாட்டினீங்க? எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் போடலை சரி, இப்போ ஏவன் எப்போ குற்றம் சாட்டுறீங்க? வெளியே வந்த பிறகு. ஏன் ஆனால் கேட்குறேன், நாமெல்லாம் தெய்வமாக வணங்குகிற இந்த தலைவரின் வீட்டில் பங்களாவில் நடந்து விட்டதே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் பேட்டி கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. இந்த கட்சி எடப்பாடி தலைமையிலான கட்சி உண்மையான அதிமுக அல்ல. வெளியே வாங்க. எங்க உங்களை யாரோ ஆட்டுவிக்கிறார்கள். செங்கோட்டையனை பலமுறை பேட்டி கொடுத்துருப்பேன். செங்கோட்டையன் வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ். தன்னை விட மிகப்பெரிய ஜூனியர் தலைவராக வந்து விட்டார், இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கார், முதலமைச்சராகிவிட்டார். அதுக்கு அடிவயிறு அவருக்கு எரியுது. காந்தாரி எடுத்து குந்தி தேவி கர்ப்பமாகி விட்டாள் என்று அடிவயிற்று அம்மிக்கல்லால் குத்தி கொண்டது போல குத்தி கொண்டு இருக்கார். வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று சொல்லட்டும் உங்களுக்கு, முதலமைச்சர் எடப்பாடி ஆன பிறகு இவங்களாம் விழாவுக்கு போவாங்க. சென்னை டு கோயம்புத்தூர் விழாவுக்கு போனால் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கினா எடப்பாடியோட வரமாட்டார். எங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்பார். அப்படி பின்னாடி வருவார், பின்னாடி ஒதுங்குவார். அமைச்சராக இருக்கிறார். ஓகே, எடப்பாடி தலைமையில் அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன்
அவர் பின்னாடி வருவதற்கு அச்சப்படுவார், தயக்கம் அடைவார். அச்சம் கிடையாது, தயக்கம். இது ஒரு நம்மளோட ஜூனியர் பின்னாடி நம்ம நூல் பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு, வால் பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கேன்னு. அதன் பிறகு அண்ணே உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறேன், இறக்கி விட்டு போகிறேன் வாங்க. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அப்புறம் தான் எடப்பாடி. ஆமாம். இவர் என்ன பண்ணுவார், இல்லைண்ணே என் காரில் ஆனால் ஏறுங்கண்ணே வண்டியிலன்னா அங்கே ஏர்போர்ட்டில் விஐபி ஜோன் ஏறின பிறகு வெளியே வந்த பிறகு ஃபோட்டோ எடுப்பாங்களே மீடியா, இவர் பேப்பர் எடுத்து மூஞ்சி மறைச்சிப்பார். உண்மை, சத்தியமான உண்மை. நீங்கள் பழைய டாக்குமெண்ட் எடுத்து எந்த பேப்பர் லைப்ரரிக்கு போவாங்க, கன்னிமராகு எடுத்து பாருங்கள், பல காட்சிகளில் பேப்பரை வச்சு மறைச்சிப்பார். இப்படி பேப்பர் படிக்கிற மாதிரி வச்சுப்பார். முன்பக்கம் சிஎம் இருப்பார்ல, பின்பக்கம் மறைச்சிப்பார். ஓகே, அந்த அளவுக்கு வெட்கப்படுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது? அப்படின்னு எடப்பாடி தலைமையில் நீங்கள் அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் விட்டு போங்க. காம்ப்ளெக்ஸ். ஏன்னா என்ன பழனிசாமி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டு பழக்கப்பட்டவர் செங்கோட்டையன். எப்போ 96 KS செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வெறும் எம்எல்ஏ கூட இல்லை, அவர் இல்லை எம்எல்ஏ இருந்திருப்பாங்க. ஆமாம், 89 எம்எல்ஏ. அவர் 89 எம்எல்ஏ. 96 என்ன பதவியில் இருந்தால் தெரியல. இவர் வந்து என்ன பழனிசாமி எப்படி இருக்கீங்க, மயிலாப்பூர் லஸ்ஸவனில் இன்னொரு வீடு இருக்குது, செங்கோட்டையன் கிரீனியர்ஸ் ரோடு இல்லாமல் லஸ்ஸவனில் ஒரு வீடு, பழைய வனத்துறை அமைச்சர் லாரன்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு வீடு வச்சுருந்தாங்க. அங்கே கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க. இப்படி பழனிசாமி நாம் கூப்பிட்டு ஒருமையில் கூப்பிட்டு இருந்த நபர் நமக்கு முதலமைச்சர், கட்சியின் தலைவர், இப்படி காம்ப்ளெக்ஸில் வளர்ந்தார். சரி, அதுக்கப்புறம் 21 ஆட்சி போயிடுச்சுல, என்னைக்காவது திமுக எதிர்த்து செங்கோட்டையன் ஒரு கடுமையான பேட்டி கொடுத்துருக்காரா? ஆளும் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து. நீங்கள் பெரிய சீனியர் தானே, 77 எம்எல்ஏ தானே, ஏதாவது ஒரு இடத்துல திமுகவுக்கு எதிராக மேற்கு மண்டலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு எடப்பாடி கிட்ட அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் என்ன எடப்பாடி தலைமையில் வந்து கட்சி வந்து ஒழுக்கமான கட்சி இல்லை, சரியில்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க? நீ விட்டுட்டு போக வேண்டியது தானே. நான் வந்து எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி. சரி, என்ன பிரச்சனை பார்த்துக்க உங்களுக்கு? அதாவது என்கிட்ட 2 முறை வந்து பதவி கேட்டாங்க, நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற டோனெல்லாம் எடுக்கிறாரு சார் அவர். அதெல்லாம் சும்மாங்க, அழகாக சொன்னார் திண்டுக்கல் சீனிவாசன். முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா விட்டு போவானே அவனா கேட்டார்ல, அருமையான கேள்வி. எங்க ஒரு கட்சியோட தலைமை பதவியும் முதலமைச்சர் பதவியும் கிடைக்குதுன்னா யாரும் விடுவாங்களா? பொய், அத்தனையும் பொய். ஓகே, யார் சார் செங்கோட்டையனை யார் சார் ஆட்டு வைக்கிறாங்க? தெரியல, அவர் தான் சொல்லணும். பாஜக, எனக்கு தெரிந்து பாஜக. சரி, அதிமுக வந்து பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்காங்க. அப்படி இருந்தாலும் செங்கோட்டையனை வச்சு இவங்க ஏன் ஆட்டு வைக்கணும்? குறிப்பாக தொகுதி பேரம், அதாவது நெகோசியேஷன், இதை வச்சு செங்கோட்டையனை வச்சு மிரட்ட பார்க்குறாங்களா? செங்கோட்டையன் ஒரு செல்லா காசுங்க, அவர் என்னத்தை வச்சு மிரட்டுறது? இந்த பாஜக தப்பாக வந்து செய்வாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முந்தி அண்ணாமலை அதிமுக அவமானப்படுத்தினார்ல, ஆமாம், அதையும் கட்டுப்படுத்தலை பாஜக. இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு வெறும் எடப்பாடி மட்டும்தான் காரணமா? அண்ணாமலையும் தான் காரணம். அப்போ அண்ணாமலை வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஜெயலலிதா ஒரு குற்றவாளி, ஊழலால் சிறைக்கு போனவர், பேட்டி கொடுக்க சொன்னது யார்? அமித்ஷாவா, மோடியா? ஏன் கூட்டணியில் இருந்து கொண்டே எதுக்கு ஒரு கட்சி தலைமையை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள்? சரி, நீங்கள் அதை விட கொடுமை, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு இந்த தோல்விக்கு பிறகு எடப்பாடி வந்து எவ்வளோ அவமானப்படுத்தினார். யார் சொல்லி அவமானப்படுத்தினீங்க? இதெல்லாம் பாஜகவுடைய சித்து விளையாட்டுங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் எத்தனை முறை செங்கோட்டையனை பார்த்தார்? எதுக்கு பார்த்தார்? எதுக்கு டெல்லிக்கு போகிறார்? எதுக்கு டெல்லி போயிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வராரு? சார், நீங்கள் உங்கள் எடிட்டர் வந்து போய் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு உங்கள் ஓனரை பார்க்கலாம். நீங்கள் ஓனரை போய் சும்மா பார்த்தா உங்கள் எடிட்டர் என்ன நினைப்பாரு? நம்மளை விட பெரிய ஆளாவன், எதுக்கு இவர் கூப்பிட்டு ஓனர் பார்க்குறான்னு கேட்பாங்களா இல்லையா? நிச்சயமா இந்த கேள்வி வருமா இல்லையா? உங்கள் எடிட்டருடைய அனுமதியோடு நீங்கள் ஓனரை போய் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இல்லை ஓனர் வந்து ஏதோ முக்கியமான அசைன்மெண்ட்டை தாமரை கிட்ட கொடுக்குறாருன்னு அவர் நினச்சிப்பார். மறைமுகமாக திருட்டுத்தனமாக உங்கள் எடிட்டர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் ஓனரை போய் பார்க்குறீங்கன்னா அப்போ அதில் சந்தேகம் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி எத்தனை முறை போனார்? அதாவது பாவம் அதிமுக, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, என்ன கட்சியோட சீனியர் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், எங்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும். ஜெயலலிதா 2011 விளக்குனாங்கல்ல, 2011 அமைச்சரவையிலிருந்து விளக்கி வச்சாங்க. ஜெயலலிதா கேள்வி கேட்டாரா? ஜெயலலிதா அவர்களே
நீங்கள் கட்சியில் சேர்ந்தது 83. நான் உங்களுக்கு முன்னாடி 72 கட்சியில் சேர்ந்தவன், 77 எம்எல்ஏ. நீங்கள் கட்சி உறுப்பினர் தான் 83. நீங்கள் எம்ஜிஆரோட நடித்திருக்கலாம், என்னை நீக்கிய தவறு. ஒரு அறிக்கை விட்டுருக்க வேண்டியதானே? காணாமல் ஆக்கியிருப்பாங்க அந்த அம்மா. காணாமலா? கஞ்சா இன்னும் இருக்கிற போதை வஸ்துக்கெல்லாம் வச்சு பிடிச்சி அந்த கேஸ்ல நடந்திருக்கோம். போதைப் பொருள் கேஸ்ல இன்னும் செங்கோல் நடந்திருப்பாரு. அப்படி பேசியிருந்தாருண்ணா யாரோ ஒருத்தர் கட்சி நடத்துகிறாங்க, ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணுங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளேருந்து போராடுங்க. நான் விசுவாசி, அதிமுகவால் ஏற்றம் பெற்றவன். இன்னைக்கு இருக்கிற அடைந்திருக்கிற சொத்து சுகம் பேரு புகழ் எல்லாம் அதிமுக கொடுத்து தானே. அந்த கட்சி விட்டு எதுக்கு வரணும்? நீங்கள் வெளியா உள்ளிருந்து போராடுங்க, இல்லை உள்ளிருந்து செயல்படுங்க, இல்லை எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துங்க, இல்லை எடப்பாடி வீழ்த்தி விட்டு நீங்கள் தலைவராவாங்க. அதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? சும்மா யாரோ கைப்பிடிக்குள் சிக்கி கொண்டு கட்சியை கேவலப்படுத்துவது, கட்சியை டீக்ரேட் பண்ணுவதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓகே சார். அதாவது அதிமுகவிலிருந்து ஒரு சில பேர் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு போயிட்டு இருக்காங்க. அன்வர் ராஜா, மைத்ரேயன், அந்த வரிசையில் மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் அவர்களுக்கு தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டியன் அறிவாலயத்துக்கு போயிட்டு திமுக நினைச்சிட்டாரு. என்ன சார் சொல்ல விரும்புகிறாங்க திமுக? இவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாகணுமே. இப்போ ஓபிஎஸ் போனால் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஓபிஎஸ் திமுக போகிறாரு, இல்லைன்னு சொல்லி உத்தரவாதம் தர முடியுமா? நிச்சயமாக தர முடியாது. அப்புறம் என்ன, சும்மா எதுக்கு அதெல்லாம்? பாருங்க, மனோஜ் பாண்டியன் எனக்கு சில மாதங்களுக்கு முன்பே பேட்டி கொடுத்துருந்தேன் எங்கள் சேனலில், 3 சேனலில். அவர் ஆலங்குளம் தொகுதி உறுதி செய்தால் திமுக வருவதற்கு தயார். யாரு? மனோஜ் பாண்டியன். வைத்திலிங்கத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஓகே, வைத்திலிங்கம் முடிவு எடுக்கல, பாவம். புரியுதுங்களா? அவர் அதிமுக சேர்ந்து அதிக ஆர்வம் காட்டினார். நம்ம திமுகவில் போகிற சரியாக இருக்காது, ஏன்னா நமக்கு இத்தனை பேரு புகழ் செல்வாக்கெல்லாம் கிடைச்சது அதிமுக, மீண்டும் அதிமுக சேரும்னு சொல்லி எடப்பாடி கிட்ட எப்படியாவது மூவ் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஆனால் மனோஜ் பாண்டியன் முன்பே முடிவு செய்தார். ஏன்னா பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு அவருக்கு பிடித்தமில்லை. என்ன, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இத்தனை நாளாக பாஜக ஆதரித்தார்ல ஓபிஎஸ், எப்படி அவர் கூட சகிச்சுன்னு இருந்தீங்க? இப்போ பேட்டி கொடுத்தார்ல மனோஜ் பாண்டியன். மனோஜ் பாண்டியன் நண்பர் தான், நான் மறுக்கல, நல்லா பேசுவார். ஆனால் நீங்கள் இத்தனை நாளாக பாஜகவின் ஊதுகுழாக அதிமுக மாறிவிட்டதுன்னா அதே ஊதுகுழாக இருந்த ஓபிஎஸ் பயணித்தீர்களே, எப்படி பதில் கிடைக்குமா? அரசியலே ஒரு சந்தர்ப்பவாதம். அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அவர் அதிமுக அவரை சேர்க்க விரும்பவில்லை. ஆலங்குளம் தொகுதி திமுகவில் கிடைத்தால் அவர் சேர்வதற்கு தயாராக இருந்திருந்தார். முடிஞ்சது டீலு. அப்படின்னா ஆலங்குளத்தில் வேலை செஞ்ச திமுக உறுப்பினர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பூங்கோதை ஆளுநர்னாலாம் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருமே. இது திமுகவுக்கு, அவங்க திமுக தொண்டர்களுக்கு இது பேக் ஃபயர் ஆகாதா? அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளோ பூங்கோதை ஆளுநர்னாக்கு வேற எங்கேயாவது கொடுக்கலாம். ஓகே, இந்த சீட்டு அவருக்கு இவருக்கு கிடைக்கனால அந்த அம்மா இல்லைன்னு சொல்ல, அந்த அம்மாவுக்கு வேற எங்கேயா கொடுக்கலாம். ஓகே, இவருக்கு இப்போ என்ன கொடுமைன்னா நீங்கள் கேட்டது தான், அந்த தொகுதியை ஒருவேளை பூங்கோதைக்கு இல்லை என்றால் தங்களுக்கு கிடைக்கும் என்று வேலை பார்த்து கொண்டிருந்த திமுக தான் அதிருப்தி ஆவாங்க. இப்போது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பலவீனமாகிறது, அதே நேரத்தில் திமுக பலவீனமாகும். அன்வராஜா உள்ளே வந்துட்டார், மைத்ரேயன் உள்ளே வந்துட்டார், மனோஜ் பாண்டியன் உள்ளே வந்திருக்கிறாரு. இன்னும் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரில. இவங்களுக்குலாம் என்ன பதவி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் கேட்க மாட்டாங்க, இன்னும் வேறு ஏதாவது பதவி கேட்பாங்க. பதவி கேட்டால் கொடுத்துன்னு ஆகணும். மாவட்ட செயலர் கேட்டால் ஒருவேளை மாவட்ட செயலர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது அந்த கனவில் இருந்த காலங்காலமாக திமுக உழைத்த அவன் நிலைமை நினைச்சு பாருங்க. தோப்பர்ணச்சலத்துக்கு அப்படி தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. 2 தொகுதியை சேர்த்து ஒரு மாவட்டமாக்கி அவருக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எனக்கு இப்படி ஒரு நகைச்சுவையாக ஒரு சிந்தனை வருகிறது. இப்போது பாஜக கால் ஊன்றக்கூடாது. எப்படி பாஜக கால் ஊன்ற தமிழ்நாட்டில் திமுக நினைக்குது. பேசாமல் இப்படி அதிமுக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீங்கள் கட்சியில் சேர்க்கறதுக்கு அதிமுகவும் திமுகவும் 117 117 கூட்டணி வச்சு நின்றுங்க. வேறு வழி சொல்ல தெரியல. இது ஒவ்வொருத்தரா நீங்கள் அதிமுக திமுகவுக்கும் இல்லை திமுக அதிமுக இழுப்பதற்கும் 2 கட்சியும் திராவிட கட்சிகள் தான். பெரிய சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து திமுக பெருசாக தாங்கி பிடிக்கல. இன்னைக்கு சேகர்பாபு இருக்கிற நிலைமை நம்ம பார்க்குறோம். அவர் காவி உடை, காவி சட்டை, காவி வேட்டி அணிந்து கொண்டு அவர் திமுகவில் ஒரு ஆன்மீக பிரிவு தலைவராக தான் இருக்கிறார். புரியுதுங்களா? ஆமாம். அதுக்கு பேசாமல் 2026 தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது,
அப்படின்னு திமுக அதிமுக முடிவெடுத்து 2 பேர் 117 சரிபாதியாக பிரிச்சுங்க, முடிஞ்சது டீலு. இந்த கடைசி கேள்வி சார், தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார வந்து விஜய் கூட போகணும் போகக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருப்பதாக தகவல். என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ்? அதாவது காங்கிரஸில் ஒரு சிலரை தவிர பலருக்கு விஜய் பக்கம் போனால் நல்லா இருக்கும்னு அகில இந்திய பொதுச்செயலாளர் KC வேணுகோபால் கிட்ட நல்ல மந்திரம் அடிச்சிட்டாங்க, வேப்பில் அடிச்சிட்டாங்க. வேணுகோபால் வந்து கேரளா முதல்வர் கனவில் இருக்கிறார். இந்த முறை வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் தொடர்ந்து இருப்பதால் இந்த முறை வந்து எப்படியாவது ஆட்சி பிடித்து விடலாம் என்று காங்கிரஸ் வந்து கணக்கு போடுறாங்க, ஆசையில் இருக்கிறார்கள். அதில் முதல்வர் கனவில் KC வேணுகோபால் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார். அதற்கு என்னன்னா விஜய் வந்து ஒரு கருவியாக இருப்பார் என்று என்ன சர்வே எடுத்தாங்க தெரியல. இப்போ வந்து திமுக விட்டு விஜயுடன் கூட்டணி வைத்தால் அவர் பீகார் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு முதல்ல பேசிட்டாங்க. கேரளாவில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்தால் ஒரு 2-3% கூடுதல் வாக்கு கிடைக்கும், அது காங்கிரஸுக்கு மைலேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். பாண்டிச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கலாம், ஏன்னா தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி விஜய்க்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது, இதெல்லாம் நினைக்கிறாங்க. மேலும் 110 இடம் வாங்கணும் 80ல், அதன் பிறகு 90 இடம் வாங்கணும், அப்புறம் 80, 63, 41, 25 வந்துட்டோம். எத்தனை நாட்களுக்கு திமுகவிடம் இப்படி அடிபணிந்து போகுது, நம்மளும் ஒரு 60-70 இடம் நிற்கணும், அதுக்கு விஜய் சரியாக இருப்பார், விஜய் கூட இன்னும் ஒரு 50 சீட் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் நினைப்பது தப்பு இல்லை. அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து அடிப்படையில் பலம் இருக்கிறதா தெரியாது, அந்த சர்வே உண்மையாக தெரியாது. இந்த ஆசையில் விஜய் பக்கம் போகலான்னு சொல்லி ராகுல், பிரியங்காவிடம் வேணுகோபால், மாணிக் தாகூர் இவங்கெல்லாம் போய் தொடர்ந்து வேப்பல் அடிக்கிறாங்க. ராகுல் என்ன முடிவு எடுப்பார் சார்? தெரியாது. ராகுல் என்ன முடிவு எடுக்க போகிறார் தெரில. பீகார் எலெக்ஷனில் அவர் பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவ்வளோ கூட்டணி உறுதியாக இருந்தால் முன்னாடியே போயிருக்கலாம். கடைசி நேரத்தில் என்ன மாறுதலுக்கு வேண்டுமானாலும் உட்படலாம். பட்டு கேரளாவில் பிரேம் நசீர் காலத்திலிருந்து அரசியல், பிரேம் நசீருக்கு வந்து அரசியல், மற்றவங்க இப்போ மம்முட்டி மோகன்லாம் யாரும் இல்லை. ஆனாலும் மம்முட்டியோட ஐடியாலஜி இருப்பார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பேஸாக இருக்கலாம், மோகன்லால் ஒரு வேறு சித்தாந்தம் இருக்கலாம். ஆனால் யாருமே வந்து அரசியல் ரீதியாக எந்த கருத்தையும் முன்னெடுப்பதில்லை, அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் வந்து கேரளாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவரால் ஒரு 2-3% காங்கிரஸுக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கும் என்பது நம்ப முடியல. காங்கிரஸ் நம்புகிறது. ஒருவேளை விஜய் நம்பி இங்கு காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னு தெரில. பாஜக பீகார் தேர்தலுக்கு பிறகு அங்கே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்க, காங்கிரஸ் பக்கம் விஜய் போனார்னு வச்சுங்க, விஜய் அண்ணாவார். சிபிஐ கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம். ஆனானப்பட்ட நேரு நேற்று மீட்டிங்கில் ஒன்று பேசுகிறார், திருவாரூர் நினைக்கிறேன், மாயவரத்தில் பேசியிருக்காரு. முதல் பலிகடா நான், பாஜக எல்லோரையும் அடிக்க போகிறது, முதல் பலி, ஆனால் அடிக்க எழுந்து நிற்போன்னு சொல்லி பேசினார். ஆமாம். திமுகவில், அதாவது திமுக எப்படி கோலோச்சுன்னு தெரியும், அப்படிப்பட்ட திமுகவில் நம்பர் 1 அமைச்சராக இருக்கிற நேருவே வந்து பாஜக கங்கணம் கட்டி அடிக்க போகுதுன்னு அவர் தகவல் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். ஆமாம். இப்படி எல்லா அமைச்சர்களுக்கும் அடி இழுக்க போகுதுன்றது அதனுடைய பேச்சினுடைய பொருள். அப்போது விஜய் என்னவாரு, பாஜக எப்படி டீல் பண்ணும் பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி மக்கள் நன்றி சார். நன்றி.